வணக்கம். செய்திச் சுருக்கம். 97,32,000 வாக்காளர்கள் நீக்கம். பேர் இல்லைன்னா என்ன செய்யணும்? பெயரை மீண்டும் சேர்க்க கடைசி தேதி அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதையொட்டி SIR எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை இந்திய தேர்தல் கமிஷன் செய்தது. வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி துவங்கியது. இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்பட்டது. பூர்த்தி செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்ட படிவங்கள் தேர்தல் கமிஷனின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று மாநிலம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. SIR பணிக்கு முன் தமிழகத்தில் 6,14,41,587 வாக்காளர்கள் இருந்தனர். SIR பணியின் போது 97,32,832 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. இதில் இறந்த வாக்காளர்கள் 26,94,000, முகவரி மாறிய வாக்காளர்கள் 66,44,000 பேர், இரட்டை பதிவு வாக்காளர்கள் 3,39,000 பேர் ஆவர். இதன் மூலம் தமிழகத்தில் தற்போது 5,43,76,755 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் பெண் வாக்காளர்கள் 2,77,60,332, ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233, மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,191 பேர். பூர்ணச்சந்திரன் இறுதி ஊர்வலம் திரண்டு வந்த இந்து அமைப்பினர். சிவன் ஸ்லோகம் பாட நடந்த இறுதிச் சடங்கு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற ஹைகோர்ட் உத்தரவிட்டும் அதை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. மாறாக உத்தரவை எதிர்த்து அப்பீலுக்கு போனது. நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய பார்லிமெண்டில் தீர்மானம் கொண்டுவர சபாநாயகரிடம் மனுவும் கொடுத்தது. திமுகவின் இந்த செயல் மொத்த இந்துக்களையும் கொந்தளிக்க வைத்தது. இந்த நிலையில் தீபமேற்றாத திமுக அரசை கண்டித்தும் தீபமேற்ற கோரியும் மதுரையைச் சேர்ந்த 40 வயதான பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து உயிரை மாய்த்தது மொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டுள்ளது. மதுரை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பாரதிய ஜனதாவினர், இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், ஆர்வலர்கள், மதுரை மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி முடிந்ததும் மருத்துவமனை பிணவரை பகுதியில் இருந்து தத்தநேரி மின்மயானம் நோக்கி பூர்ணச்சந்திரனின் இறுதி ஊர்வலம் நடந்தது. இந்த ஊர்வலத்திலும் இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், மதுரை மக்கள் திரளாக பங்கேற்றனர். மயானத்தில் சிவன் ஸ்லோகம் பாட பூர்ணச்சந்திரன் உடல் தகனம் செய்யப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக தனது உயிரை கொடுத்த பூர்ணச்சந்திரன் மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர். MBA படித்துவிட்டு மெடிக்கல் ரெப்பாக வேலை பார்த்தார். பழைய வியாபாரமும் செய்து வந்தார். இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். நேற்று மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள போலீஸ் பூத்தில் புகுந்து தீக்குளித்து உயிரை மாய்த்தார். தீக்குளிப்பதற்கு முன்பு திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் தொடர்பாக உருக்கமான ஆடியோவை வெளியிட்டிருந்தார். மக்களை நடத்தும் விதம் இதுதானா? திமுக அரசுக்கு அண்ணாமலை கேள்வி. மார்த்தட்டி நின்றாயே, இதுவா விடியலாட்சி? பணி நிரந்தரம் கோரி கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் நர்சுகள் போராடும் வீடியோவை வெளியிட்டு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பணி நிரந்தரம் கோரி சென்னை சிவானந்தம் சாலையில் போராட்டம் நடத்திய சுமார் 1,500க்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்து நள்ளிரவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறது திமுக அரசு. இதனால் அதிகாலை 4 மணி வரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செவிலியர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிக்கிறேன். திமுக தனது தேர்தல் அறிக்கை வாக்குறுதி எண் 356இல் தமிழகம் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறியிருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 5வது ஆண்டு முடியப்போகும் நேரத்திலும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தங்கள் உயிரை குறித்து கூட கவலைப்படாமல் பொதுமக்கள் நலனுக்காக முன்னின்று பணியாற்றியவர்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும்.
ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாக தங்களை பணி நிரந்தரம் செய்ய அவர்கள் கோரிக்கை வைக்காத இடமே இல்லை. ஆனால் திமுக அரசு அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. செவிலியர்கள் கேட்பது ஆட்சிக்கு வருவதற்காக திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தான். அவர்களை தலைமை செயலகத்தில் சந்தித்து அவர்கள் கோரிக்கைகளை கேட்டுக்கொள்ளும் அடிப்படை மரியாதையை கூட சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கொடுக்க மறுக்கிறார் என்பது பொதுமக்களை திமுக எப்படி நடத்துகிறது என்பதற்கு உதாரணம். ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய 2472 செவிலியர்களை பணிநீக்கம் செய்ததை நாம் கண்டித்து குரல் கொடுத்திருந்தோம். தமிழகம் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற செவிலியர்களின் கோரிக்கைக்கு எப்போதும் துணை நிற்போம். செவிலியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என அண்ணாமலை கூறியுள்ளார். பார் ஊழியருடன் தகராறு, இளைஞருக்கு நடந்த விபரீதம். சாத்தான்குளத்தில் பகீர் சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்தவர் சுடலைமுத்து, வயது 23, பந்தல் அமைக்கும் கூலி தொழிலாளி. இவர் காலை வீட்டின் அருகே நின்று நண்பர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் வந்த 2 பேர் அவரை அரிவாளால் வெட்ட முயன்றனர். சுடலைமுத்து அவர்களிடமிருந்து தப்பியோடியுள்ளார். பைக்கில் விரட்டிச் சென்ற ஆசாமிகள் வழிமறித்தனர். தப்பியோட முயன்ற சுடலைமுத்துவை விரட்டி அரிவாளால் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பினர். தகவலறிந்த சாத்தான்குளம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அதற்குள் அப்பகுதியைச் சேர்ந்த சுடலைமுத்துவின் உறவினர்கள் சாலையில் திரண்டனர். போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப முயன்றனர். ஆனால் உறவினர்கள் சடலத்தை எடுக்க விடாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்தால்தான் சடலத்தை எடுக்க விடுவோம் என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியதால் சாத்தான்குளம் பொறுப்பு டிஎஸ்பி ராமச்சந்திரன், திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதையடுத்து சாத்தான்குளம் போலீசார் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்தனர். மதுபாரில் ஏற்பட்ட தகராறுதான் கொலைக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சாத்தான்குளம் போலீசார் கூறியதாவது: சுடலைமுத்து நேற்று இரவு தனது நண்பர்களுடன் காந்திநகர் பகுதியில் உள்ள பாரில் மது குடித்துள்ளார். அப்போது மது பாட்டிலை திரும்ப கொடுத்தால் 10 ரூபாய் கொடுப்பது தொடர்பாக பார் ஊழியர்களான சாத்தான்குளம் சுந்தர், ஜெகதீஷ் ஆகியோருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பாரில் இருந்தவர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் இன்று சுடலைமுத்து தன் நண்பர்கள் 2 பேருடன் பாருக்கு சென்று மீண்டும் தகராறு செய்து சுந்தர், ஜெகதீஷை மிரட்டிவிட்டு வந்தார். அதில் ஆத்திரமடைந்த சுந்தர் மற்றும் ஜெகதீஷ் இருவரும் சேர்ந்து சுடலைமுத்துவை வெட்டி கொலை செய்தது தெரியவந்துள்ளது. தலைமறைவாக உள்ள சுந்தர் மற்றும் ஜெகதீஷை போலீசார் தேடி வருகிறோம் என்றனர். பட்டப்பகலில் இளைஞர் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சாத்தான்குளம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தம்பதி 2 மகள்கள், 4 நாட்களாக திறக்கப்படாத கதவு. ஸ்ரீரங்கம் விடுதியில் பகீர் சம்பவம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன், வயது 67. இவரது மனைவி செண்பகவல்லி, வயது 65. மகள்கள் பவானி, ஜீவா. கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி 4 பேரும் ஸ்ரீரங்கம் வந்தனர். கொள்ளிடம் கரையில் அமைந்துள்ள யாத்ரீகர்கள் தங்கும் விடுதியான யாத்திரி நிவாசில் தங்கினர். கடந்த சில நாட்களாக இவர்களது அறை கதவு திறக்கப்படவில்லை. இன்று காலை அங்கிருந்து துர்நாற்றம் வந்துள்ளது. அதிர்ச்சி அடைந்த விடுதி ஊழியர்கள் ஸ்ரீரங்கம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். சுவாமிநாதன், அவரது மனைவி, மகள்கள் என 4 பேரும் சடலமாக கிடந்தனர். அழுகிய நிலையில் இருந்த உடலை மீட்ட போலீசார் ஸ்ரீரங்கம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். முதல் கட்ட விசாரணையில் சுவாமிநாதனின் 2 மகள்களுக்கும் மனநல பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. இருவரும் குணமாக குடும்பத்துடன் கோயிலாக சென்று வழிபடுவதும் பரிகாரம் செய்வதுமாக இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் மனம் உடைந்து விரக்தியில் ஸ்ரீரங்கம் வந்துள்ளனர். கோயில்களில் தரிசனம் முடித்துவிட்டு அறைக்கு வந்தவர்கள் வெளியில் செல்லவே இல்லை. வாங்கி வந்த உணவில் பூச்சி மருந்து கலந்து சாப்பிட்டு விபரீத முடிவை தேடிக்கொண்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். வடமாநிலங்களில் பனிமூட்டம், இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, விமானங்கள் தாமதம். டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு தொடர்ந்து மிகவும் மோசமான நிலையிலேயே உள்ளது. பல்வேறு இடங்களில் AQI 350க்கு மேல் உள்ளதால் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. காற்று மாசை குறைக்க கட்டுமான பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்கள், பழைய டீசல் வாகனங்களுக்கு தடை,
பேட்டரி வாகனங்கள் மற்றும் புகை உமிழாத புதிய வகை வாகனங்கள் மட்டுமே சாலைகளில் இயங்க அனுமதி என அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. டெல்லி, ஹரியானா இடையே பொது போக்குவரத்துக்காக புதிய பஸ்கள் துவங்கப்பட்டுள்ளன. அதே சமயம் தற்போது பனிக்காலம் என்பதால் அதிகளவு பனிமூட்டமும் காணப்படுகிறது. பனியும் மாசும் சேர்ந்து வாகன ஓட்டிகள் பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் டெல்லி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்திறங்கும் விமானங்கள், அங்கிருந்து புறப்படும் விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களிலும் பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் தங்கள் விமான சேவை நிறுவனங்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும்படி மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லி மட்டுமின்றி ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பெரும்பாலான வட மாநிலங்களில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது. கடும் பனிமூட்டத்தால் சாலை, வான் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல மாநிலங்களில் திடீர் காய்ச்சல், மூச்சு திணறல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மக்களின் உடல்நலம் கருதி குவாலியர், வாரணாசி, பாட்னா, சண்டிகர் உள்ளிட்ட நகரங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சாலையோரம் வசிப்போர் மீட்கப்பட்டு அவர்களை முகாம்களில் தங்க வைக்க அந்தந்த மாநில அரசுகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காற்று மாசு, பனிமூட்டத்தால் பல்வேறு வட மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக போராட்டம், இந்து இளைஞர்களுக்கு நடந்த சோகம், பற்று எரியும் வங்கதேசம். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடந்த மாணவர் போராட்டம் திடீரென அரசுக்கு எதிரான கலவரமாக மாறியது. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பியோடினார். இதையடுத்து வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்றது. மாணவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிவிட்ட ஷேக் ஹசீனாவுக்கு டாக்கா கோர்ட் சமீபத்தில் மரண தண்டனை விதித்தது. அவரை இந்தியா உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என வங்கதேச அரசு வலியுறுத்தி வருகிறது. ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் தலைவர்களில் முக்கியமானவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி. ஷேக் ஹசீனாவையும் அவருக்கு புகலிடம் கொடுத்த இந்தியாவையும் கடுமையாக விமர்சித்து பேசி வந்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி நடக்கவுள்ள வங்கதேச பொது தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார். டாக்காவில் கடந்த வாரம் அவர் பிரச்சாரம் செய்தபோது மர்ம ஆசாமிகள் ஷெரீப் உஸ்மான் ஹாதியை சுட்டனர். டாக்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் நிலைமை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக வங்கதேச அரசு ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் சிங்கப்பூருக்கு அனுப்பியது. சிங்கப்பூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஷெரீப் உஸ்மான் ஹாதி நேற்று இறந்தார். இதனால் வங்கதேசத்தில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது. ஹசீனாவின் ஆதரவாளர்கள்தான் சுட்டனர் என ஷெரீப் உஸ்மான் ஹாதி ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராகவும் அவருக்கு புகலிடம் கொடுத்த இந்தியாவுக்கு எதிராகவும் வங்கதேசத்தில் போராட்டம் வெடித்து கிளம்பியுள்ளது. இந்தியாவுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடுவதாக சொல்லி டெய்லி ஸ்டார், பிரதோம் அலோ ஆகிய பத்திரிகை அலுவலகங்களை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். இந்நிலையில் வங்கதேசத்தில் வசிக்கும் இந்துக்கள் மீதும் போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்த துவங்கியுள்ளனர். மைமன் சிங் மாவட்டத்தில் ஸ்கொயர் மாஸ்டர்பாரி பகுதியில் இந்து இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அங்குள்ள பயோனீர் ஜவுளி தொழிற்சாலையில் திபு சந்திரதாஸ் என்ற இந்து இளைஞர் வேலை பார்த்து வந்தார். அவருக்கு வயது 30. தொழிற்சாலையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சந்திரதாஸ் நபிகள் நாயகத்தை பற்றியும் இஸ்லாம் மதம் பற்றியும் அவதூறாக பேசியதாக தகவல் பரவியது. இஸ்லாமிய இளைஞர்கள் கம்பெனி அருகே ஆவேசத்துடன் ஒன்று திரண்டனர். வேலை முடிந்து வெளியே வந்த திபு சந்திரதாஸை கொடூரமாக தாக்கினர். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக இறந்தார். அதன் பிறகு ஆத்திரமடங்காத போராட்டக்காரர்கள் திபு சந்திரதாஸ் உடலை அங்கு மரத்தில் கட்டி வைத்து கம்பால் சரமாரியாக அடித்தனர். பிறகு திபு சந்திரதாஸ் உடலை அருகிலுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போட்டு தீ வைத்து எரித்தனர். போலீசார் விரைந்து சென்று திபு சந்திரதாஸ் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்து இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு வங்கதேச அரசின் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதிய வங்கதேசத்தில் இதுபோன்ற வன்முறைக்கு இடமில்லை, இந்த கொடூரமான குற்றத்தை செய்தவர்கள் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது எனவும் முகமது யூனிஸ் தெரிவித்தார். இந்த முக்கியமான நேரத்தில் வன்முறை, வெறுப்புணர்வை கைவிட்டு உயிர் தியாகம் செய்த ஷெரீப் உஸ்மான் ஹாதிக்கு ஒவ்வொரு வங்கதேச குடிமகனும் அஞ்சலி செலுத்தி அவரது நினைவுகளை போற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என வங்கதேச அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. வங்கதேசத்தில் மீண்டும் வெடித்து கிளம்பியுள்ள போராட்டத்துக்கு இடையே ஒரு இந்து இளைஞர் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.